இப்போ நான் டிஎம்பசிஸும் எனக்கு ப்ரீஎம்பசிஸும் அப்படியே ஆப்போசிட் கரெக்டாக அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஎம்பசிஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர். அதாவது எனக்கு இங்கே டிஎம்பசிஸில் நான் என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். எனக்கு ப்ரீஎம்பசிஸில் நான் பண்ணுறது அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் நான் பண்ணுறது தான் எனக்கு டிஎம்பசிஸ். அப்போ ரெண்டுமே எனக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணுறோம். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இதனுடைய ரேஞ்ச், இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ஒன் செகண்ட், இந்த ஃப்ரீக்வன்சி நான் எஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஃபோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னா, இங்கே நம்ம பிளாட்டில் டயக்ராமில் பண்ணியிருப்போம் பாருங்கள், -W to +W, அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி கூட இந்த டிஎம்பசிஸ் உடைய வேல்யூவை பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போது HDE of f the whole square, HDE of f அப்படின்றது டிஎம்பசிஸ் ஃபில்டருடைய ரெஸ்பான்ஸு, SND of f. ஓகேவா? இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் செகண்ட் இது மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, ஜென்ரலி எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்பும் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, அதாவது எஸ் ஆஃப் எஃப்பும் ஸ்கொயர் லாவில் இருக்கும். அதாவது இது எனக்கு இப்போ எப்படி ஒன் செகண்ட் ஸ்கொயர் லானா என்னன்னா V is equal to IR அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் V எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு I வந்து I ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ஆர் I வந்து எனக்கு V ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ப்ரொபோஷனாலிட்டி இருக்கிறது தான் நான் ஸ்கொயர் லா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு இந்த எஃப்பும் எஸ் ஆஃப் எஃப்பும் ஸ்கொயர் லாவை நான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, அது ஓகே. இப்போது ஜென்ரலாக நாய்ஸுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி என்னென்னா, இதுதான் நாய்ஸ் இன் எஃப்எம் அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சிருந்தா இது தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த டாபிக் மேபி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ படிச்சிருக்க மாட்டோம்னா கேட்டில் வந்து அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேபி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கான்செப்ட் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா SND of f நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். SND of fன்றது நாய்ஸுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. அந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு இதுதான் எனக்கு வேல்யூ. இன்டூ எனக்கு என்ன பண்ணுறேன், ஸ்கொயரில் தானே டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த வேல்யூவை நான் இங்கே ஜஸ்ட் இது அப்படியே எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ மட்டும் இது, அதாவது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஃபார் த நாய்ஸ் எனக்கு இதுதான். இது என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த ஒமேகானாலும் பிடினாலும் இதெல்லாம் சேம் தான். அப்போது இதுதான் இந்த ரேஞ்சை நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதினாலும் ஒன்று தான். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ஆவரேஜ் அவுட்புட் இது எனக்கு இன்புட் சைடில் நான் கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் சைடில் ஆவரேஜ் நாய்ஸ் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எழுதிக்கோங்க, இதனுடைய வேல்யூ இங்கே இருக்குது, இது அப்படியே எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர், நாய்ஸ் எழுது இல்லையா, ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர். ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர் அப்படின்றது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இதுவே ஒன் செகண்ட் N0²/AC² இன்டூ ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா போதும். ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர்னா இதை இன்டெகிரேட் பண்ணினா போதும். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் -ω to +ω, இந்த இன்டெகிரலில் எனக்கு எஃப்ன்றதையும் நான் இன்டெகிரேட் பண்ணுவேன். f² இன்டூ மாடுலஸ் ஆஃப் HDE of f the whole square, அவ்வளோதான், இன்டூ DF. இது ஜஸ்ட் இன்டெகிரேஷன் தான். ஐ மீன் இந்த வேல்யூவை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் எனக்கு ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர். இது எனக்கு நாய்ஸ் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, அவ்வளோதான். இப்போ எனக்கு HDE of f கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ நான் HDE of f கண்டுபிடிச்சிட்டு இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் முடிஞ்சிடும். ஓகே, அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கான்செப்ட்டும் சொல்லிடுறேன், இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். நான் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், நான் சம்மரி கொடுக்கும்போது புரியும். இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, நான் இந்த டிஎம்பசிஸ் ஃபில்டரையும் ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டரையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அவுட்புட் நாய்ஸும் எனக்கு வித்தவுட் திஸ் அவுட்புட் நாய்ஸும் வித் திஸ் ப்ரீஎம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ் ஃபில்டர், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன, ஜஸ்ட் ஆல்ரெடி இருந்ததை விட எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி எனக்கு வந்து ப்ரீஎம்பசிஸ் டிஎம்பசிஸ் இல்லை, வித்தவுட்டில் இருந்துச்சு. வித்தவுட்டில் இருக்கும்போது அதனுடைய அவுட்புட் நாய்ஸ் எப்படி இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணும். அதனுடைய ரேஷியோவும் இன்னொரு ரேஷியோ என்னென்னா, இது நான் நோட்ஸில் பாருங்கள் புரியும். ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர் வித் ஆடிங் திஸ் ப்ரீஎம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ். அப்படி தான் அதுதான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். ஓகேவா? இப்போது வித்தவுட் திஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எதுலேயே வந்திருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஆவரேஜ் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்றது நாய்ஸ் இன் எஃப்எம்ல படிச்சிருப்போம். அதில் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். இதுக்கு என்ன வேல்யூனா, இது ஜஸ்ட்டு ஒரு சில வேல்யூஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்கிற கொஞ்சம் புரியாது, அப்புறம் ஃபைனலாக புரிஞ்சிடும். இது வந்து எனக்கு இதுதான் என்னுடைய இந்த வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா, வித் ஆடிங் திஸ் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, அதாவது இந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றது தானே. அப்போது எனக்கு அதுதான் இங்கே இருக்குது, ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர் பை ஆடிங் திஸ் ப்ரீஎம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ் ஃபில்டர். இதுதான் எனக்கு இங்கே எழுதணும். ஓகே, கரெக்டாக? இதை இங்கே எழுதுனா முடிஞ்சா? அப்போ N0/AC² இன்டூ -∞ to +∞ f² இன்டூ மாடுலஸ் ஆஃப் HDE of f
the whole square into df. அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற ஒரே செகண்ட் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு குழப்பி இருக்காது, பட் இங்கிருந்து தான் ஜஸ்ட்டு எனக்கு ப்ரீ எம்பசிஸ் அண்ட் டி எம்பசிஸ் ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர். இது எனக்கு ஸ்கொயர் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது எது ஸ்கொயர் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஃப்ரீக்வன்சியும் எஸ் ஆஃப் எஃப் ஸ்கொயர் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அவ்வளோதான். ப்ரீ எம்பசிஸ் அண்ட் டி எம்பசிஸ் இந்த எஃபோட ரேஞ்ச் என்ன? -ω to +ω. இதுதான் நான் அங்கே ப்ளாட்டில் காமிச்சேன். இப்போது நான் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை நான் ஆட் பண்ணுறேன். ப்ரீ எம்பசிஸ் அதாவது ஜென்ரலாக எனக்கு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த ப்ரீ எம்பசிஸ் ஃபில்டர் ஆட் பண்ணுறது மூலியமாக எனக்கு என்ன பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வருதுன்னா இது ஜஸ்ட் இங்கே எனக்கு ஆட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா நாய்ஸ் இன் எஃப்எம்ல நாய்ஸ் இன் எஃப்எம் டெரிவேஷன் பார்த்துருப்போம். டெரிவேஷன் பார்க்கலன்னா தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் எனக்கு இந்த வேல்யூ. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறதுனால எனக்கு இந்த வேல்யூ எனக்கு கிடைக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போது இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆவரேஜ் அவுட்புட் நாய்ஸ் பவர், அவுட்புட்டில் என்ன நாய்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்வால் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ n0/ac ஸ்கொயர்ன்றது என் கான்ஸ்டன்ட்டு டிஎஃப், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்ன்றதுனால டிஎஃப், இந்த எஃப்ன்றது உள்ளே வந்துடும். திஸ் ஹோல் டைம் இங்கே இருக்கும். இதனுடைய லிமிட் என்னென்னு ஆல்ரெடி சொன்னால் -ω to +ω, அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? இது எனக்கு டிஎம்பசிஸ் அண்ட் ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் ஆட் பண்ணுறதுனால எனக்கு கிடச்ச இது. வித்தவுட் டிஎம்பசிஸ் அண்ட் ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் அப்படின்றது வந்து நம்ம போன டெரிவேஷனில் பார்த்துறப்போ இது. இந்த ரெண்டுத்துக்கான ஆவரேஜ் தான் எனக்கு என்ன, இந்த ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். அதாவது இல்லாத போது இருந்துச்சு என்ன, இருக்கும் போது இருந்தது என்ன அப்படின்றது தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். அவ்வளோதான். இப்போ நான் இங்கிருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதில் இருக்கிறதுல கேன்சல் பண்ணிடலாம். n0 எனக்கு கேன்சல் ஆகிடும். AC ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும்? 2ω3 இருக்கும் மேலே. இந்த 3 கீழே வந்துச்சுன்னா இங்கே 3 கீழே வந்துடும். -ω to +ω f square into modulus of HDE of f the whole square into df. கரெக்டாக? இது என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். இப்போது நான் HDE of f நான் சாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபில்டர் தானே. இந்த ஃபில்டரை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெட் மீ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் எடுத்துக்கிறேன். ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் இது எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர், அந்த ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டருடைய வேல்யூ என்னன்னா f/f0 அப்படின்ற ஒரு ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ப்ரீஎம்பசிஸ் உடைய வேல்யூ இங்கே எழுதிட்டேன்னா ப்ரீஎம்பசிஸ் வேல்யூ இதுனா டிஎம்பசிஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ 1/1 + j into f/f0. இதுதான் எனக்கு டிஎம்பசிஸ் ஃபில்டருடைய வேல்யூ. ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் எனக்கு டிஎம்பசிஸ் ஃபில்டர். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதுதான் எனக்கு இங்கே நான் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணிடுறதா? ஓகே. அப்போ I is equal to 2ω³ divided by 3 into -ω to +ω f square into இந்த HDE of f பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1 ஓகே. ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நான் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதுதான் இங்கே ஸ்கொயர் இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இதை நான் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? திருப்பி 1 வரும். அப்போது ப்ளஸ் ஜேவை ஸ்கொயர் பண்ணால் -1 வரும். பட் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம்? மாடுலஸ் எடுத்துருக்கோம். மாடுலஸ்ன்றதுனால ப்ளஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ இங்கேயும் எனக்கு ப்ளஸ் தான் வரும். அப்போ இந்த டைம் நான் ஸ்கொயர் பண்ணும். அப்போ f/f0 the whole square into df. ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் இது ஒன்று எடுத்திருக்கேன். இது ப்ரீஎம்பசிஸ்னா டிஎம்பசிஸ் அப்படியே இன்வர்ஸ். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாடுலஸ் ஸ்கொயர் இருக்குது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு மாடுலஸ் வேல்யூ இருக்குன்றதுனால இங்கே எனக்கு ப்ளஸ் வேல்யூ மட்டும் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நான் இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் செகண்ட் இதை ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கிறேன். I is equal to 2ω³ divided by 3 into integral over -ω to +ω f square divided by 1 plus f/f0 the whole square into df. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? இது இப்படி இருந்துச்சுன்னா ஜென்ரலி யூஸிங் ஒரு ஃபார்முலா, இப்போ நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா x² divided by a² plus b² x² இருந்துச்சுன்னா எனக்கு அதை x² into dx அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் எப்படி எழுதுவேன்னா x/b². இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. x/b² minus a/b³ into tan inverse of bx/a. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மீதெல்லாம் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்? இதுலேருந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இது x². அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? f. ஏவோட வேல்யூ என்ன? 1. b இங்கே பாருங்கள். இப்போ இது பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? f² into f² divided by f0² இருக்கும். இந்த f² அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோமே x. அப்போ இதுதான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே x² எனக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் x² பதிலாக நம்ம மேலே வந்து fன்னு போட்டிருக்கோம்.
அப்போது இது எனக்கு என்ன, இது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர், அதான் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. பி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன, 1/f0 தானே. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 1/f0 அப்படின்றது தான். ஜஸ்ட் இதை கொண்டு வந்து இதுக்கு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டெகிரேஷனுக்கு பதிலாக தானே நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். அப்போ இன்டெகிரேஷன் பதிலாக எழுதும்போது 2ω³ டிவைடட் பை இங்கே 3 இன்ட்டு இன்டெகிரேஷன் பதிலாக எழுதுகிறோம். இன்டெகிரேஷன் பதிலாக எழுதும்போது எனக்கு என்ன ஆகும், இதுக்கு பதிலாக இது எழுதுனா போதும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம், எஃப் டிவைடட் பை பி ஸ்கொயருக்கு பதிலாக 1/f0² அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக, ஓகேவா. x/f². அடுத்தது மைனஸ் ஏவோட வேல்யூ 1, பி கியூபுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பி கியூபுக்கு பதிலாக 1/f0³ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன எழுதலாம், bx/a. பியோட வேல்யூ 1/f0, எக்ஸோட வேல்யூ என்ன எஃப், பை ஏவோட வேல்யூ என்ன 1. ஓகேவா. இதுதான் எனக்கு இது வரைக்கும் நான் வந்திருக்கு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போது 2 × ω³. இப்போ நான் இதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வரும்னா 3 இன்ட்டு இது எனக்கு எஃப் இருக்கும், இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா 1² டிவைடட் பை f0² இருக்கும். கரெக்டாக. அப்போ இது நான் மேலே கொண்டு போகும்போது f0² அப்படின்னே வரும். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு -f0³ வரும். இது நான் மேலே கொண்டு போயில f0³ வரும். அப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ எனக்கு என்ன வரும், f/f0 வரும். கரெக்டாக, f/f0. இதனுடைய ரேஞ்ச் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டு பாருங்கள், -ω to +ω, -ω to +ω. ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா. எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும், எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். கரெக்டாக, எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ நான் இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணேன், 2ω³ டிவைடட் பை 3 இன்ட்டு எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் ω இன்ட்டு f0² மைனஸ் f0³ இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் வாட், tan இன்வர்ஸ் ஆஃப் w டிவைடட் பை f0. இது ஒரு ஈக்குவேஷன். லோயர் லிமிட்டுக்கான மைனஸ் 2ω³ டிவைடட் பை 3 இன்ட்டு என்ன காமனாக கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படியே எடுத்துகிட்டு போட்டு 3 இன்ட்டு இப்போ நான் இது -ω சப்ஸ்டியூட் பண்ணும்போது -ω இன்ட்டு f0². அடுத்தது மைனஸ் f0க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், மைனஸ் ஆஃப் −3 வரும். ஓகேவா. அடுத்தது tan இன்வர்ஸ் ஆஃப் ω/f0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். கரெக்டாக. சரி, இந்த இடத்துல தப்பாக f0 தானே இருக்குது, -f0³. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். மேலேயும் ரெண்டுத்தையும் எனக்கு என்ன காமனாக இருக்குது, 2ω³ காமனாக இருக்குது. ஓகேவா. கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட், கீழே என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மைனஸ் இருக்குது, இங்கே இருக்க மைனஸ் இருக்குது. இந்த மைனஸையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டிங்க, ஜஸ்ட் நான் 1 செகண்ட், இந்த இடத்துல மைனஸ் இல்லை, இந்த இடத்துல இங்கே ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஈக்குவேஷனில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. therefore எனக்கு இந்த வேல்யூ வந்து இங்கே எனக்கு ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக, ப்ளஸ் ஆகிடும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இது ரெண்டு நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது காமனாக 3 எனக்கு காமனாக வேல்யூ இருக்கும். ரெண்டுமே எனக்கு லிட்டரலி சேம் தான், சிமிலர் வேல்யூவாக தான் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிமிலர் வேல்யூவாக இருக்கும். இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டைம்ஸ் ஆஃப் f0², அதாவது f0², இந்த w அப்படியே இருக்கும், மைனஸ் இந்த f0³ அப்படியே இருக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப் w/f0 அப்படின்ற வேல்யூ தான் இருக்கும். ஜஸ்ட் ரெண்டுத்துலையுமே நான் ரெண்டுமே சேம் வேல்யூ தான். இந்த மைனஸ் எல்லாம் உள்ள கரெக்டாக வெளியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடலாமா, இதுலேருந்து ஹோல் காமனாக மைனஸ் வெளியிடு, மைனஸ் வெளியிட்டு இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆயிடும். இந்த மைனஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடும். அப்போ இந்த 2ω³ அப்படியே மேலே இருக்குது, கீழே ரெண்டுமே சேம் தானே. அப்போ 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, அதான் இங்கே 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய ஃபைனல் வேல்யூ. இந்த 2 கேன்சல் ஆகும்போது ஃபைனலாக என்னுடைய ω டிவைடட் பை 1 செகண்ட், இங்கே எனக்கு f0 இப்போ இதுலேருந்து நான் f0 நான் வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா f0 சேமாக இருக்குன்றதுனால f0 நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். f0 காமனாக வெளியே எடுக்கும்போது f0³ மேக்ஸிமம் பவர் f0³. ஸோ f0³ நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரே ஒரு f0 கம்மியாக இருக்கும், ω/f0ன்னு வரும். இந்த இடத்துல எனக்கு இந்த f0 இருக்காது. அப்போ ஜென்ரலாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா ω டிவைடட் பை, இங்கே எனக்கு ω³ டிவைடட் பை f0³ இருக்குது. ரெண்டுத்தையும் நான் காமனாக எழுதும்போது ω டிவைடட் பை f0³ ரொம்ப ரஷ்ஷாக நடத்திட்டு இருக்கேன், ஏன்னா லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால ω டிவைடட் பை f0³ மேலே வரும். கீழே நீ ஜஸ்ட் நோட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். கீழே வந்து ω டிவைடட் பை f0 இன்ட்டு, அதாவது 3 நான் மிஸ் பண்ணிட்ட பாரு, 3 இன்ட்டு ω டிவைடட் பை f0 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் ω டிவைடட் பை f0. இதுதான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். ஜஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வெளியே எடுத்து எழுதுறேன். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஸோ ஈஸியாக இருக்கும் படிச்சிங்கன்னா.